அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 28/3/2022 மாலை 5:30 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த அறிக்கையில் இன்றைய வானிலை சூழல் எப்படி இருந்தது, இன்றைக்கான வானிலை அமைப்பும் மற்றும் இனிவரும் நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலை நிலவி வந்திருக்கும். ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் கடந்த அறிக்கையில் நாம் அறிவித்திருந்தோம், இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக 100 டிகிரியை தாண்டும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு பெரும்பான்மை இடங்களில் 100 டிகிரி தொட்ட நிலையில் இன்றும் பார்த்திங்கன்னா பரவலான மாவட்டங்களில், உள் மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்காகவே வெப்பமானது உயர்ந்து காணப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை காணப்படுகிறது. இது எதன் காரணமாக அப்படின்றத நம்ம அறிவித்திருக்கிறோம். அதாவது வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் இந்த உயரழுத்தத்தின் தாக்கமானதே பெரும்பான்மையான இடங்களில் பார்த்திங்கன்னா வெப்ப உயர்வுக்கு காரணமாகவும், கிழக்கு காற்றை தடையின் காரணமாகவும் பார்த்திங்கன்னா வறண்ட ஒரு வானிலையாகவும், வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று தரையிலிருந்தே வரக்கூடிய ஒரு அனல் காற்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அது உள் மாவட்டங்களில் ஒரு பெரும்பான்மை அனல் காற்று வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து வரும் நாட்களில் வானிலை எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வு அப்படின்றது சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வு, மெல்ல மெல்ல நிகழ்வு உருவாகி வடமேற்கு திசை நோக்கி நகரத் தொடங்கி வந்தாலும், அது தீவிரமடையும் பட்சத்தில் அது வடக்கு நோக்கியும், அது இல்லை அப்படின்னா தீவிரமடையாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அது பார்த்திங்கன்னா நமது கரை அருகே நெருங்கியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மழை பொழிவானது நம்ம ஏற்கனவே ஒரு அறிக்கையில் நம்ம அறிவித்திருக்கிறோம். அதாவது ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதியிலும் மற்றும் 2வது வாரத்தின் முற்பகுதியிலும் மழைக்கான சூழல் தெரிகிறது அப்படின்றது. அது எதன் காரணமாக அப்படின்னா, இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நெருங்கி வரும் பட்சத்தில், இல்லை வளிமண்டலத்திலேயோ அப்படின்ற மாதிரி அமைய பெற்றால், அது நெருங்காமல் சற்றே உள்ள அப்படின்ற மாதிரி பக்கவாட்டில் அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் இருந்தாலும், நமக்கு கிழக்கு காற்றின் மேற்கு காற்றின் சந்திப்பு காரணமாக ஆங்காங்கே ஒரு வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அது வளிமண்டலத்தில் அமைய பெற்றால் பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும் என வாய்ப்புகளும் தெரிகிறது. இது பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் வாரம் 1ஆம் தேதிக்கு பிறகாகவே இந்த கடலோரத்தில் அவ்வப்போது மேகமூட்டம் சூழறதும், அவ்வப்போது ஒரு சில இடங்களில் தூறல் லேசாக மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி குழப்பமான ஒரு வானிலை சூழலானது இந்த ஏப்ரல் மாதம் முதல் வார பகுதியிலேயே அப்படின்ற மாதிரி தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். படிப்படியாக அந்த வெப்பமானது சற்றே இப்போ இருக்கக்கூடிய ஒரு வெப்பம்ன்றது கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக சற்று இந்த வெப்பம் தணிந்து காணப்படும் சூழ்நிலையாக இருக்கும். அவ்வப்போது அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது சற்றே பின்வாங்க தொடங்கிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடியது. இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது அந்த உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று என்பது நமக்கு பறந்து விரிந்த காற்றாக அப்படின்ற மாதிரி நமது அந்த கரை அருகே ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இதுதான் மெயின் ரீசன் நமக்கு பார்த்திங்கன்னா வெப்ப உயர்வுக்கு காரணமான ஒரு இதுவும், அதேமாரி வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா கடலில் இறங்கி நிலநடுக்கோட்டு பகுதியை அப்படியே சென்று கீழே தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அங்கே செல்லக்கூடிய ஒரு காற்றாகவும், நிலநடுக்கோட்டு வழியாகவே பயணிக்கக்கூடிய ஒரு காற்றாகவும் இருக்கிறது. தரைவழி வெப்பக்காற்று வடமேற்கிலிருந்தும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் தான் உள் மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது. கேரள பகுதிகளில் பார்த்திங்கன்னா அவ்வப்போது மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வெப்பச்சலன இடிமழை பரவலாக பொழிந்து வருகிறது. அதற்கு பிறகு அடுத்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள அந்த கேரள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும். இன்றைக்கே தென் மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் கன்னியாகுமரி ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு, அதாவது மாலை வேளையில் இந்த அறிக்கை பதிவெடுக்கின்ற இந்த வேளையில் கூட பொழியத்திற்கான ஒரு சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக கேரளா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். பிற மாவட்டங்களுக்கு பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையாகவே நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து வரும் வாரங்களில், ஏப்ரல் மாத வாரங்களில் கண்டிப்பாக இந்த வானிலை சூழ்நிலை மாறி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையாக இங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழைக்கான ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்வு உருவாகி வரும்பொழுது ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த அறிக்கையை நம்ம கொடுக்குறது அப்டேட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.